எவ்வித தாமதமும் இன்றி நேரடியாக மார்ச் 3, 2026 காம்ப்ரஹென்சிவ் கரண்ட் அஃபேர்ஸ் டேஷ்போர்ட் பத்தின நம்ம விவாதத்தை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, யூபிஎஸ்சி போன்ற கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்களுக்கு தயாராகும் மாணவர்களான உங்களை வரவேற்கிறோம். நீங்க பல சோர்ஸ்களிலிருந்து தகவல்களை படிப்பீங்க. ஆனா இந்த டீப் டைவ் உங்களுக்கு எப்படி மிக விரைவாகவும் தெளிவாகவும் பயன்படும்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் இன்ஃபர்மேஷன் டம்ப் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை எப்படி படிக்கணும்ன்ற அனாலிசிஸ் தான் இது. எக்ஸாக்ட்லி. ஸோ நேரா நேஷனல் அஃபேர்ஸ், அதாவது பிஎம் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் மைல்ஸ்டோன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். February 28 அன்னைக்கு பிஎம் மோடிஸ் விசிட் டு ராஜஸ்தான் நடந்திருக்கு. ராஜஸ்தான்ல கேயத், அஜ்மேர்ல சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. ஆமா, முக்கியமா அந்த நேஷன் வைட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதாவது ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபார் 14-year-old கேர்ள்ஸ் தொடங்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதுல கார்டிசில் 4 பயன்படுத்தப்படுகிறது. கார்டிசில் 4. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா நீங்க இந்த 4 எதை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு குவாட்ரிவேலன்ட் வேக்சின் ஃபார் ஹெச்பிவி டைப் 16, 18, 6, 11. இது மட்டும் இல்லாம 16,680 கோடி ரூபாய் மதிப்பிலான மல்டிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த அமௌண்ட் முக்கியம், 16,680 கோடி. இப்போ ஹெல்த் கேர்ல இருந்து டெக்குக்கு போனா குஜராத்ல உள்ள சானந்தில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. மைக்ரான் செமிகண்டக்டர் டெக்னாலஜி இந்தியா பிவிடி லிமிடெட் ஃபெசிலிட்டி தான். கரெக்ட். 22,516 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உருவான செமிகண்டக்டர் ஏடிஎம்பி ஃபெசிலிட்டி திறக்கப்பட்டுள்ளது. இப்போ எக்ஸாம்ல இந்த ஏடிஎம்பியோட எக்ஸ்பான்ஷன் கேட்டா, ஏடிஎம்பினா அசெம்பிளி, டெஸ்ட் அண்ட் பேக்கேஜிங். சூப்பர். அண்ட் ரீசர்ச் அப்டேட்ஸ்ல வந்து பிஆர்ஐசி ஆர்ஜிசிபி கேரளா இனாகரேஷன்ஸ் மார்ச் 1 அன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, திருவனந்தபுரம்ல. எக்ஸாக்ட்லி. மோரஸ் டாக்டர் ஜிதேந்திர சிங்கால் அக்குலம் கேம்பஸ் திருவனந்தபுரம்ல சென்ட்ரல் ஃபெசிலிட்டி ஃபார் ரீகாம்பினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சர்ஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு $60 crore டிபிடி அவுட்லே. அங்கேயே இன்னொரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் போட்டாங்க. 2-phased சிஜிஎம்பி ஃபெசிலிட்டிக்கு 80 crore ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்க ஒரு புக் ரிலீஸும் நடந்துச்சு. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அது எந்த புக்கு? விபிஎன் நம்பூரி எழுதிய குவாண்டம் பிசிக்ஸ் 100 மேஜிக்கல் இயர்ஸ் புக் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே, குவாண்டம் பிசிக்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 வந்து Feb 25 to 28 வரைக்கும் ஷேகாவ், புல்தானால நடந்திருக்கு. இது எம்ஹெச், அதாவது மகாராஷ்டிரால இருக்கு. இத பிரஸ் திரௌபதி முர்மு அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் ஏஐஏசி சேர்ந்து இத பண்ணிருக்காங்க. இதுல சில அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜீவன் கௌரவ் விருது வைத்திய தேவேந்திர திரிகுணா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆயுர்வேத கௌரவ் சம்மான் விருத ஒரு 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ராகேஷ் அமர்நாத் சர்மா, பிஎம் வாரியர், ராம்தாஸ் அவ்ஹாட், மனிஷா உபேந்திரா கொத்தேக்கர் மற்றும் அசுதோஷ் சதீஷ் குப்தா. ட்ரைபல் அஃபேர்ஸ்ல மோட்டா ஃபிளாக்ஷிப் ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ் டேட்ஸ் வந்திருக்கு. ட்ரைப்ஸ் ஆர்ட் ஃபெஸ்ட், அதாவது டிஏஎஃப், மார்ச் 2-13. அப்புறம் லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது எல்ஆர்எஃப், மார்ச் 13 to 15. அண்ட் பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட், பிடிஎஃப், மார்ச் 18 to 30. இதெல்லாம் டேட்ஸ். இப்போ நாம ஸ்டேட் ஈகோசிஸ்டம்ஸ், வெஸ்ட் பெங்கால், டெக், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகும். வெஸ்ட் பெங்கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு பெரிய ஏடிபி ஃபண்டட் எஜுகேஷன் அண்ட் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் சைன் ஆகியிருக்கு. அதோட டோட்டல் வேல்யூ ₹4,648 crore. இதுல ஃபண்டிங் மாடல் ரொம்ப முக்கியம். 70% ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஏடிபி கொடுக்குறாங்க. 30% வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 70-30 ரேஷியோ எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இதன் மூலமா 430 ஸ்டேட் எய்டட் செகண்டரி ஸ்கூல்ஸ் மேம்படுத்தப்படுது. அப்புறம் ஐசிடிஎஸ் அப்கிரேட்காக 2,148 crore rupees ஒதுக்கப்பட்டு 50,000 ஐசிடிஎஸ் சென்டர்ஸ் மேம்படுத்தப்படுது. அதே வெஸ்ட் பெங்கால்ல நதிகள் சம்பந்தமா நோதி பந்தன் ரிவர் மாஸ்டர் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரைபார்டைட் எம்ஓயு கையெழுத்தானது. ட்ரைபார்டைட்னா 3 பேரு. WB கவர்மெண்ட், GIZ, அப்புறம் GIZங்கிறது ஜெர்மன் என்டர்பிரைஸ். மூணாவது வந்து ஸ்டேட் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, அதாவது SMCG. ஓகே, இதுக்கான பட்ஜெட் 2025-26க்கு 200 crore rupees. இதுல 39 சப் பேசின்ஸ்க்கான மாஸ்டர் பிளான்ஸ் ரெடி பண்றாங்க. ஆனா phase 1 ஃபோக்கஸ் வந்து 2 நதிகள். ஆமா, இச்சாமதிங்கிற 200 கிலோமீட்டர் டிரான்ஸ்பவுண்டரி ரிவர் மற்றும் ஜலாங்கி நதிகள். இங்க நாம நதிகளை பத்தி பேசும்போது
டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க கட்டாயம் ரிவைஸ் பண்ணணும். கண்டிப்பா. இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல கங்கா, தீஸ்டா, ஃபேனி, குஷியாரா, பிரம்மபுத்ரா, மேக்னா நதிகள் இருக்கு. இந்தியா சைனா இடையே பிரம்மபுத்ரா, இண்டஸ் நதிகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1990 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கு. அண்ட் இந்தியா நேபாள் இடையே கோசி, கண்டாக், ராப்தி, நாராயணி, காலி நதிகள் இருக்கு. இத மேப் வச்சு படிச்சா ரொம்ப ஈஸி. அடுத்து மகாராஷ்டிரா அப்டேட்ஸ் போலாம். அங்க திவ்யாங் சகாயக் போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இன்டிகிரேட்டட் ஆன்லைன் டிசபிலிட்டி வெல்ஃபேர் பிளாட்ஃபார்ம். இது ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 ஆதரிக்கிறது. இந்த 2016 ஆக்ட்ல தான் டிசபிலிட்டிஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் 7 to 21. அண்ட் நீங்க MH ஸ்டாட்டிக் ஜிகேயான CM தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவ் ஆச்சார்ய தேவ்ரத், NPS, WLS பத்தியும் படிக்கணும். அடுத்து டெல்லியில பிரசிடென்ட் முர்மு 4 விமன் ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. செஹேலி, பிங்க் NMCM, ஃப்ரீ LPG சிலிண்டர் RS 853 DBT plus 553 PMUI, டெல்லி லக்பதி பிட்டியா மற்றும் மேரி பூஞ்சி மேரா அதிகார். குஜராத்ல இன்னொரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் RS 1600 crore செமிகண்டக்டர் பூஸ்ட். இதுல நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஹொரிபா, ஹதாய், ஹைஸ்பெக் லிமிடெட், கியான்ஸ், ரோம், சுச்சி செமி, கேன்ஸ் பிளஸ் ஸ்பெக்டாகேஸ். குஜராத் ஸ்டாட்டிக் ஜிகேவும் பாத்துக்கோங்க. டெக்கு தாண்டி என்வைரன்மெண்ட்ல உத்தரப்பிரதேஷ் ஒரு மாபெரும் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க வாரணாசியில. என்ன ரெக்கார்ட்? 2,51,446 saplings planted in 1 hour at Sujabad Domari. 1 hourல 2,51,446 சாப்ளிங்ஸா? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு மியாவாக்கி டெக்னிக் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு ஜாப்பனீஸ் முறை. 27 நேட்டிவ் ஸ்பீஷீஸ் 60 செக்டர்ஸ்ல ரொம்ப அடர்த்தியா நட்டிருக்காங்க. வாவ், தட்ஸ் ஹியூஜ். ஓகே, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான எக்கானமி அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர் செக்ஷனுக்கு வரலாம். OSP releases new GDP series. இது NSO estimates. இதுல நியூ பேஸ் இயர் 2022-23 மாற்றப்பட்டுள்ளது. இது பழைய 2011-12 பேஸ் இயர் ரீப்ளேஸ் பண்ணுது. ஆமா, போஸ்ட் கோவிட் எக்கானமியை சரியா ரிஃப்ளெக்ட் பண்ண இந்த மாற்றம் ரொம்ப அவசியம். இதுல நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். செகண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ், அதாவது SAE for FY26 என்ன சொல்லுதுன்னா, ரியல் ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைசஸ் growth rate 7.6%. இதோட மதிப்பு 322.58 lakh crore. அண்ட் நாமினல் ஜிடிபி அட் கரண்ட் பிரைசஸ் 8.6%. இதோட மதிப்பு rupees 345.47 lakh crore. அதே மாதிரி ரியல் GVA 7.7%. வேல்யூ வந்து ₹294.40 lakh crore. நாமினல் GVA 8.7%. வேல்யூ ₹313.61 lakh crore. இந்த 4%யும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிகாம் செக்டார்ல டெக் டெலிகாம் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா பாரதி ஏர்டெல் அண்ட் கூகுள் இணைந்து இந்தியாவில் செக்யூர் RCS அறிமுகப்படுத்தியுள்ளனர். RCSனா ரிச் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் மெசேஜிங். இது கூகுள் மெசேஜஸ் வழியா வருது. அடுத்த பேங்கிங் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ். RBI வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது MMFSLக்கு பெனல்டி போட்டிருக்காங்க. பெனல்டி தொகை ₹11.50 lakh. ஆனா எக்ஸாம்ல அவங்க எந்த ஆக்ட் கீழே பீனலைஸ் ஆனாங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட். ரெகுலேட்டரி ஆக்ட் வந்து செக்ஷன் 58G1B. Read with Section 58B 5AA of the RBI Act 1934. ரீசன் வந்து breached fair practices code மற்றும் grievance redressal delays. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட், ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் லிஸ்டிங் இன் இந்தியா. ஆமா, இஷ்யூவர் வந்து DFCC Bank PLC, வேல்யூ LKR 3 billion. இது டியூலி லிஸ்டட் ஆன் NSE IX in Gift City, இந்தியாஸ் IFSC அண்ட் CSE, அதாவது கொலம்போ. கிரீன் பாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ப்ளூ பாண்ட், அதாவது மரீன் கன்சர்வேஷனுக்காக வழங்கப்படுகிறது. நைஸ். அடுத்து IFL ஹோம் ஃபைனான்ஸ் செக்யூர்ஸ் 300M ADB லோன். இது அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்டு. இதோட சிண்டிகேட்டட் ECB பிரேக் டவுன் எப்படின்னா, 150M டைரக்ட் ஃப்ரம் ADB plus 150M parallel loans. இதுல ஒரு கிரீன் மேண்டேட் இருக்கு. குறைந்தபட்சம் 25% ப்ரொசீட்ஸ் கிரீன் சர்டிஃபைட் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு செல்ல வேண்டும். ஃபின்டெக், AI அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சில புது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சர்வம் AI plus SBI லைஃப் இன்சூரன்ஸ் இணைந்து 8 crore கஸ்டமர்ஸ்க்காக என்டர்பிரைஸ் வைட் AI டிப்ளாய்மெண்ட் செஞ்சிருக்காங்க. இதுல 2 AI டூல்ஸ் இருக்கு. ஒன்னு சம்வாத், இது கான்வர்சேஷனல் AI ஃபார் கஸ்டமர் ஃபேசிங் queries.
இன்னொன்னு ஆர்யா. இது மல்டி ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயர் ஃபார் பேக் அண்ட் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ். இன்னொரு ஏஐ பார்ட்னர்ஷிப் இருக்கு, gyani.ai plus Razorpay. இவங்க ஏஜென்டிக் ஏஐ பவர்ட் கலெக்ஷன்ஸ் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது Razorpay's மாடல் கண்டெக்ஸ்ட் புரோட்டோகால், அதாவது MCP சர்வருடன் இணைந்து செயல்படுகிறது. அதே மாதிரி ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபின்சைடர் ஆப்பை ஏர்லி ஆக்சஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க பை JFPSL. இதுவும் ஏஜென்டிக் ஏஐ அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் வச்சு ரன் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பிளஸ் கனரா ரொபோகோ AMC அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. CBI இன்ஃபோ பார்த்தீங்கன்னா EST 1911 HQ மும்பை, CRAMC இன்ஃபோ EST 1987. இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் குளோபல் அக்ரிமெண்ட்ஸ். இந்தியா EU MFN ஸ்டேட்டஸ் வந்து Feb 27 அன்னைக்கு அப்டேட் ஆச்சு. 5 இயர்ஸ்க்கு மியூச்சுவல் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. DTAA, GATS licensing and sensitive agriculture. கிளைமேட் ரெசிலியன்ஸ்ல இந்தியா ஜெர்மனி கிளைமேட் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. USR 20 மில்லியன் ஃபண்டிங் அண்டர் ஜெர்மனிஸ் இன்டர்நேஷனல் கிளைமேட் இனிஷியேட்டிவ். இது ஃபோக்கஸ் வந்து ஈகோசிஸ்டம் பேஸ்ட் அடாப்டேஷன் சப்போர்ட்டிங் இந்தியாஸ் நேஷனல் அடாப்டேஷன் பிளான். அப்புறம் ஈரான் இன்டரிம் லீடர்ஷிப் பத்தி நியூஸ் வந்திருக்கு. மார்ச் 1 அன்னைக்கு சீனியர் கிளரிக் அயாத்தோலா அலிரிசா அராஃபி இன்டரிம் சுப்ரீம் லீடராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. Article 111 of Constitution mandates a 3-member interim leadership council. அடுத்து PM மோடிஸ் விசிட் டு இஸ்ரேல். Feb 26-27 நடந்த இந்த விசிட்ல அவர் யாத் வஷேம்க்கு போனாரு. And he is the first Indian PM to address the Israeli parliament, அதாவது Knesset. அவருக்கு மெடல் ஆஃப் தி கனெசெட் ஆனர் வழங்கப்பட்டது. அங்க ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ், இன்னோவேஷன் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் டெக். DRDO VSHORADS ஃபிளைட் டெஸ்ட்ஸ் நடந்திருக்கு. லொகேஷன் இன்டிகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ITR சாந்திப்பூர், ஒடிஷா. சிஸ்டம் வந்து வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதான் VSHORADS. இது என் இண்டிஜினஸ் மேன்பேட்ஸ். இதுல 3 கன்செக்யூட்டிவ் சக்சஸ்ஃபுல் ட்ரையல்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் IAF எக்ஸசைஸ் வாயு சக்தி 26. லொகேஷன் போக்ரன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச், ராஜஸ்தான். இதுல சீஃப் கெஸ்ட் பிரஸ் திரௌபதி முர்மு. 130+ ஏர்கிராஃப்ட் பங்கேற்பு. இதோட கோர் டாக்டரின் வேலிடேட்டட் வந்து அச்சூக், அபேத்யா ஆர் சதீக். அப்புறம் IAF சதர்ன் ஏர் கமாண்ட் நடத்தின எக்ஸசைஸ் கலாரி லீப். இது லக்ஷத்வீப் அண்ட் மினிகாய் ஆர்கிபெலகோவில் நடைபெற்றது. இது ஏர்போர்ன் இன்சர்ஷன்ஸ், ஆம்பிபியஸ் வார்ஃபேர் மீது ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அண்ட் கடற்படையில INSV கவுண்டினியா ஃபிளாக்ட் இன். மும்பை ஹார்பர்ல ஃபிளாக்ட் இன் ஆச்சு. தி ஷிப் வந்து ட்ரெடிஷனலி கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டிச்ட் ஷிப். இது 5th century CE அஜந்தா கேவ்ஸ் டிபிக்ஷன்ஸால் ஈர்க்கப்பட்டது. இதோட ரூட் போர்பந்தர் முதல் போர்ட் சுல்தான் கபூஸ் வரை. அடுத்து BRO ப்ராஜெக்ட் ஸ்வஸ்திக் இன் நார்த் சிக்கிம். இதுல 2 ரெஸ்டோரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 28 கிலோமீட்டர் சங்தாங் லச்சேன் ஆக்சஸ் மற்றும் 400 feet பெய்லி சஸ்பென்ஷன் டெராம்சு பிரிட்ஜ். சிக்கிம் ஸ்ட்ராட்டஜிக்கையும் நீங்க படிக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் அகாடமிக் அண்ட் டெக் மெமோயூஸ் கொஞ்சம் ஸ்பீடா பார்த்தரலாம். ISA அண்ட் IIT டெல்லி வந்து ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன் FFA ஸ்டார் சி ட்ரெய்னர் ப்ரோக்ராம்ஸ்க்காக சைன் பண்ணிருக்காங்க. HCL Tech and IIT கான்பூர் வந்து GCC 4.0 சமிட் AI ரொபாட்டிக்ஸ்க்காக, IIT காரக்பூர் அண்ட் TEC அதாவது DOT வந்து 6G NTNs மைமோக்காக. நாகாலாந்து IMD ஒரு 20-year MOU போட்டிருக்காங்க ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங், X-band polarimetric DWR அண்டர் மிஷன் மௌசம். ஸ்போர்ட்ஸ் ட்ரையம்ஸ்ல ரஞ்சி ட்ரோஃபி 2025-26 சாம்பியன்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவங்க கர்நாடகாவை டிஃபீட் பண்ணாங்க. கீ பிளேயர்ஸ் வந்து அவுகிப் நபி, அவர்தான் POTM, அப்புறம் அப்துல் சமாத் அண்ட் அலிசா ஹீலி ரிட்டையர்ஸ். அவங்க 125 ODIs 3619 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவார்ட்ஸ்ல மேங்கலாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு 2025 ASQ அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஏர்போர்ட் அட் அரைவல்ஸ் குளோபலி கிடைச்சிருக்கு. ஒபிச்சுரிஸ்ல உத்சவ் சரண் தாஸ், ஏஜ் 80, passed away in கட்டக். அவருக்கு அவார்டட் பத்மஸ்ரீ in 2020 ஃபார் பிரிசர்விங் கோடா நாச்சா. இதுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா வரலாம். அண்ட் கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் குளோபல் அப்சர்வன்சஸ். மார்ச் 1 வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. இதோட தீம் 2026 பீப்புள் ஃபர்ஸ்ட். அதே மார்ச் 1 அன்னைக்கு வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே. அதோட தீம் 2026 மேனேஜிங் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபார் அ ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அண்ட் மார்ச் 3 வந்து வேர்ல்ட் ஹியரிங் டே மற்றும் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே. இது சைட்ஸ் சம்பந்தப்பட்டது. Wow, we covered a massive amount of data today.
இப்போ நீங்க படிச்சதை எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு செக் பண்ண ஒரு ஆக்டிவ் ரீகால் செஷனுக்கு போலாம். கரெக்ட். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் மாணவர்களுக்கான ஆக்டிவ் ரீகால் செஷன். நீங்க ரெடியா? நான் கேள்விகளை வரிசையா கேட்கிறேன். Q1. What is the exact base year for MOSPI's new GDP series and what is the projected real GDP growth rate and value for FY26? விடை பேஸ் இயர் 2022-23. ரியல் ஜிடிபி growth 7.6%. வேல்யூ rupees 322.58 lakh crores. Super. Q2. Name the exact sections of the RBI Act 1934 under which MMFSL was penalized Rs 11.50 lakh. விடை Section 58G 1B read with Section 58B 5A. Perfect. Q3. Which specific 5th century historical site inspired the design of INSV Kaundinya and which Omani port did it travel to? விடை 5th century CE Ajanta Caves, Port Sultan Qaboos. Arume. Q4. What is the precise capacity? அதாவது saplings planted in 1 hour, land size and afforestation technique used for the Guinness World Record set in Varanasi. விடை 2,51,446 saplings, Sujabad Domari 350 bigas, Miyawaki technique. Q5. Identify the 2 AI platforms deployed by Sarvam in its partnership with SBI Life. விடை சம்வாத் மற்றும் ஆர்யா. Last question. Q6. Which 2 transboundary rivers in West Bengal are part of the Nodibandhan Phase 1 master plan supported by GIZ and SMGC? விடை இஷமதி மற்றும் ஜலாங்கி. Great session. இந்த விவாதத்துல வந்த பல விஷயங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு லிங்கா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, டெக்னாலஜியும் ஈக்காலஜியும் எப்படி இணைக்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் குஜராத்ல செமிகண்டக்டர் வளர்ச்சிகள், மறுபக்கம் வாரணாசியில மியாவாக்கி காடுகள் அண்ட் ஸ்ரீலங்காவோட ப்ளூ பாண்ட்ஸ். இது வெறும் செய்திகள் மட்டுமில்ல, இதுதான் நாளைய உலகின் அடித்தளம். அந்த ஒரு ஃபியூச்சரை நீங்க ஆள போறீங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள நமது டெலிகிராம் சேனல் லிங்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்கா கொண்டு போங்க. We will catch you in the next analysis.